உன் மதில்கள் இடிந்து விடும். Your walls will fall. Okay, today is just not another Sunday. Today I firmly believe that your walls will come down. Every wall that is built against your mind, உங்கள் மனதுக்கு எதிராக கட்டப்பட்டிருக்கிற சுவர்கள், மதில்கள், உங்களுடைய சுகத்துக்கு எதிராக கட்டப்பட்டிருக்கிற மதில்கள், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிராக கட்டப்பட்டிருக்கிற மதில்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு மதில்கள், உங்களுடைய ஆங்ஸைட்டி என்ற அந்த மதில், உங்களுடைய டிப்ரெஷன் என்ற மதில், உங்களுடைய சிக்னஸ் என்ற மதில், உங்களுடைய ஷேம் வேதனை என்ற மதில், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உடைக்கிறவராக இருக்கிறார், தகர்த்தெடுக்கிறவராக இருக்கிறார். No matter whatever wall is in before you this morning, God is stepping into your life and is bringing down every wall that is before you in the name of Jesus. Hello, amen சொல்லலாமா? Many of you have come here, நீங்க வந்து செட்டில் ஆயிருக்கலாம். I'm used to it. நான் இதுக்கு பழகிட்டேன். இந்த சுவருக்கு, இந்த மதிலுக்கு முன்னாடி I'm used to it. I'm used to this pain. I'm used to this wall and I have learned to adjust to this wall. But this morning God says, எந்த சுவர் உங்க வளர்ச்சியை தடை செய்ததோ, எந்த சுவர் உங்களை சிறியதாய் சிறுமைப்பட்டவனாய் உணர செய்ததோ, எந்த சுவர், எந்த மதில் உங்கள் தூக்கத்தை கெடுத்ததோ, எந்த சுவர் உங்கள் வளர்ச்சியை தடுத்ததோ, எந்த சுவர் உங்களுடைய அந்த உங்கள் சுகவீனத்துக்கு, உங்கள் சுகத்துக்கு ஒரு தடையா இருந்ததோ, அது எல்லா சுவரையும் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். Not by your might, not by your power, but by His Spirit. தேவன் அதை உங்க வாழ்க்கையில வந்து இந்த சுவர்களை தரைமட்டமாக்குறார், இந்த மதில்களை தரைமட்டமாக்குறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால நம்ம சர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சுவரா நினைக்கிறீங்களோ, ஒரு மதில் இருக்குது, இதை என்னால் தாண்டவே முடியாது, இதை என்னால் கடக்கவே முடியாது, இதை என்னால் மேற்கொள்ளவே முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அந்த மதில்களை ஆண்டவர் இன்னைக்கு தரைமட்டமாக்குகிறார். விசுவாசிக்கிறீங்கன்னா நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மதிலுக்கு பின்னாடி நிற்க பழகிட்டோம். அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது பிரதர், அது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். அந்த வலியையும் அந்த வேதனையும் அந்த அவமானத்தையும் என்ன பண்ணலாம், சகித்து கொள்ள கற்றுக்கொண்டோம். இது என் வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியாது பிரதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், நாமளே அது முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா. There is no wall big for the Lord. எந்த மதிலும் எந்த சுவரும் கர்த்தருக்கு பெரிதல்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு நினச்சார்னா அந்த மதில்கள் தானாய் விழும். ராமன் சொல்லலாமா? செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் தந்துடுறேன். We been going through the book of John. ரைட், யோவானன் புத்தகத்தை பார்க்குறோம். 3 அதிகாரம் முடிச்சிட்டோம். 1வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வல்லமையின் வார்த்தையை பற்றி பேசணும். 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பற்றி பேசணும். எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, எப்படி செய்வார், எப்படி நடக்குது எல்லாத்தையும் பார்த்தோம். 3வது அதிகாரம் புது வாழ்வை குறித்து பார்த்தோம். எப்படி நிக்கோதேமை குறித்து ஆண்டவர் புது வாழ்வை ரெஸ்டோர் பண்ணுறாரு, ரீஜென்ரேட் பண்ணுறாருன்றதை பார்க்குறோம். இன்றைக்கு 4வது அதிகாரத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 4வது அதிகாரம் உங்களுக்கு தான். ஏன்னா ஆண்டவர் இஸ் டாக்கிங் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை பேசுகிறார். ஹல்லேலூயா. எதுவும் எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஒரு சின்ன என்கவுண்டர் தான். ஒருத்தவங்க கிட்ட போய் சகஜமாக பேசுகிறாரு, அந்த அம்மாவோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாறிடுது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்க இருக்கலாம், ஒரு வேதனையில் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். He is going to have an encounter with you. He is going to have a moment with you. Just ஒரு டீ சாப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு கேஷுவல் டாக் ஆண்டவர் பேசுகிறாரு, உங்கள் வாழ்க்கை மாறுது. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுகிறார். சில பேருக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என் மனைவிகிட்டே பேசலைங்க, நான் ஏங்க ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன்ற மாதிரி இருக்கு. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஸோ இந்த 4வது அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். ஆல்ரைட், அந்த மேப் இருந்தால் போட்டுருங்கப்பா. என்ன நடக்குது, சாலமோனுடைய மறைவுக்கு பின்ன, டெத்துக்கு அப்புறம் 2 கிங்டமாக பிரிஞ்சுது. நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டமாக பிரிஞ்சிருது இஸ்ரேல். இந்த சதர்ன் இஸ் கால்டு ஜூடா, நார்தன் இஸ் கால்டு இஸ்ரேலு. அதோட கேபிட்டல் தான் சமாரியா. 2 பகுதிகளாக என்ன பண்ணுது, பிரிக்கப்படும். நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம்னு பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 722 BCயில்
அசிரியன்ஸ் வந்து நார்தர்ன் கிங்டமை கேப்சர் பண்ணிடுறாங்க. தே கேப்சர் த நார்தர்ன் கிங்டம் அண்ட் பிகாஸ் அசிரியன்ஸ் டுக் ஓவர் தட் பர்டிகுலர் செக்ஷன் ஜாகிரஃபி, வாட் ஹேப்பன்ஸ், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய அந்த பேசிக்காக கலந்துடுறாங்க. ஒரு ப்ராப்பர் ஜூவாக இருக்கிறவங்க என்ன ஆகுங்க, மிக்ஸ்டு ரேஸாக மாறிடுறாங்க. அவங்க வழிபாடு மாறிடுது, அவங்க உணவு முறை மாறிடுது, அவங்களுடைய உடை மாறிடுது, அவங்க பழக்க வழக்கங்கள் மாறி விடுகிறது. அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. இப்போ நம்ம நாட்டையும் யாராவது ஒருத்தவங்க இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான், அவங்களுடைய பழக்க வழக்கம் தான் நம்ம மாற்றி கொள்கிறோம். நம்மளோட உடை, நம்ம கலாச்சாரம்லாம் மாறிடுது. அதே போல் தான் என்ன ஆகுது, அவங்க அந்த மேலே சமாரியார்களும் என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க, ஒரு மிக்ஸ்டு ரேஸ். ஸோ அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவங்க வந்து அக்மார்க் பிராண்டட் ஐஎஸ்ஓ முத்திரை குத்துனவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஊர்லாம் நாங்கள் சேர மாட்டோம், நீங்கள் வந்து ஒதுக்கப்பட்டவங்க, நீங்கள் வந்து மிக்ஸ்டு, நாங்கள் தான் ஒரிஜினல் ப்ரீடு, நீங்கள் வந்து கிராஸ் ப்ரீடு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒதுக்கிடுறாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் கிடையாது, நாங்கள் உங்கள் கூட பேச மாட்டோம், நீங்கள் என் கூட பேசாதீங்க, நான் உங்கள் கூட பொண்ணு எடுக்க மாட்டோம், நீங்கள் என் கூட பொண்ணு எடுக்காதீங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, கர்த்தரோட ஒரே பிள்ளைகள், ஒரே தேவனை கும்பிடுகிறவர்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே வேற்றுமை இருக்குது. அப்படியே நம்ம அங்கேன்னு யோசிக்கிறோம், நம்மளுக்குள்ளேயும் அதே தான் இருக்குது. ஆல்ரைட், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது போல் தான் என்ன பண்ணுறான், நாமளும் நிறைய வேற்றுமைகளை வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேற்றுமைகள்லாம் கலைக்கணும் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் அதான் செய்கிறார் இந்த அதிகாரத்தில். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன நடக்குது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு மோசமான ஒரு பிரச்சனை இதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கீழே இருக்கிறவங்க மேலே போகணுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சமாரியா வழியே நேராக போக மாட்டாங்களாம், சமாரியாவுக்கு வழியாக போக மாட்டாங்களாம், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சுற்றிட்டு போவாங்களாம். அது டைம் ஆனாலும் பரவாயில்ல, காசு ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ ஒரு வன்மம் பாருங்கள், அவங்களுக்குள்ளே போக மாட்டான். ஏன்னா அவங்க வந்து மிக்ஸ்டாக, அவங்க வந்து சரியான ப்ராப்பர் இது கிடையாது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, நீ அப்படி சொல்கிறியா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், உள்ளே பிரவேசிக்கிறேன், அந்த இடத்துல நான் ஒரு பிள்ளையை சேர்ந்தெடுக்கிறேன், அந்த இடத்துல அந்த பிள்ளையை நான் மறுரூபமாக்குறேன், அந்த உமனை நான் மறுரூபமாக்குறேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பிகாஸ் ஆஃப் தட் உமன் த என்டையர் ரீஜன் ஆஃப் சமாரியா இஸ் கெட்டிங் சேவ்டு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீ ஒதுக்குறியா, சந்தோஷப்படு, ஆண்டவர் வந்துடுவார். உன்னை யாராவது குறை சொல்கிறாங்களா, சந்தோஷப்படு, ஆண்டவர் வேலை செய்வார். உன்னை யாராவது தள்ளுறாங்களா, சந்தோஷப்படு, ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்கள் நம்பினவங்களே உங்களை கைவிடுறாங்களா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். இது கிளாசிக் எக்ஸாம்பிள். கிரியை செய்கிறது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். ராமன் சொல்லலாமா? கரங்களை வைத்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுறார், இன்றையே மாற்றுறார். அதை தான் பார்த்தோம். என் சுவர் இடிந்து விழும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பிரதர் சிஸ்டர், உங்கள் சுவர் இடிந்து விழும், உங்கள் மதில் இடிந்து விழும். இந்த மதில் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மதில்கள் இருந்துதாங்க, எந்தெந்த மதில்களை ஆண்டவர் உடைக்கிறார், எந்தெந்த சுவரை உடைக்கிறார், ஒரு 6 விதமான சுவரை உடைக்கிறார். அந்த பிக்சர் கொஞ்சம் கொண்டு வாங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷியல் வால். என்ன பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி யூதர்களுக்கும் சமாரியார்களுக்கும் இருக்கிற இன பிரச்சனை, அதான் ஆண்டவர் உடைக்கிறார். அடுத்தது ஜெண்டர் வால். என்ன பிரச்சனை, ஒரு ப்ரீஸ்ட், ஒரு ராபை வந்து விமனோட பேச மாட்டாங்க, என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அதை உடைக்கிறாரு. அடுத்தது சோஷியல் வால். என்ன, அதை படித்தோன்னா தெரியும், படிக்க போகிறோம், அதை எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அந்த அம்மா ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதனால் ஒரு அவமானத்தின் சின்னமாக அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை உடைக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்க, ஆக்சஸ், லிவிங் வாட்டர், எல்லாருக்கும் ஜீவ தண்ணியா, நீ தாகமே எடுக்காதுப்பா உனக்கு, நீ சமாரியானா இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, ஜென்டைலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்கு ஜீவ ஊற்றை தருகிறார். அந்த ஆக்சஸ் டு லிவிங் வாட்டர், ஆக்சஸை உடைக்கிறார். அடுத்தது என்ன, முக்கியமாக ரிலீஜியஸ் வால். ரிலீஜியஸ் வாலில் என்ன பிரச்சனை, இங்கே கீழே இருக்கிறவங்க எருசலேம் தான் புனித ஸ்தலம், மேலே அங்கே இருக்கிறவங்க சமாரியாவில் இருக்கிறவங்க மவுண்ட் கெர்சிமில் ஒரு சபையை கட்டிட்டு அதுதான் புனித ஸ்தலம், அதை ஆண்டவர் உடைக்கிறாரு. ஃபைனலாக மாரல் வால். அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ஃபுல் பாஸ்ட் இருக்குது, ஒரு வீக்னஸ், ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது, யாருக்குமே தெரியாத சில காரியங்கள் இருக்குது. இல்லைன்னா அந்த 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 அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக அநேகர் அந்த அம்மாவை ஒதுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அந்த செவரையும் உடைகிறாரு. இது போல் அநேக செவர், ஒரு 6 விதமான வால் God is breaking down completely when
he decided to step inside Samaria. படிங்களா John 4:4 அந்த வசனத்தை படிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் அவர் சமாரியா நாட்டின் வழியாக he decided to go through Samaria, not because the geography required it, but because there was a need for salvation, there was a need for redemption, and if God wants to save anybody, he does not require geography, he does not require all these walls, and none of these walls can stand before him for your salvation. ஒரு ஆமென் சொல்லலாமா? உன் ரட்சிப்புக்கு, உன்னுடைய மீட்புக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவருக்கு இந்த செவர்கள் தடை இல்லை. உனக்கு நமக்கு அந்த மதில்கள் தடையா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தடை இல்லை. அந்த மதில்களை தடைமட்டமாக்க தான் ஆண்டவர் வாழ்க்கையில் வர்றார். ஓகே, குயிக்கா ஒரு 5 பாயிண்ட் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட், யோர் டூல்ஸ் டோன்ட் லிமிட் ஜீசஸ். அதாவது உங்கள் கருவிகள் கர்த்தரை கட்டுப்படுத்துவது இல்லை. என்ன கருவிகள் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கூட ஆண்டவர் படிப்போம் போகும்போது 11 வசனம் படிங்களேன். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. அதாவது இவர் போய் தண்ணி கேட்குறாரு, இந்த அம்மா திருப்பி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, பாத்திரமே இல்லாமல் வந்தால் எப்படிப்பா தண்ணி கொடுக்குது? யூ டோன்ட் ஹாவ் அ பக்கெட், ரைட்? யாருக்கு? அவர் நினச்சா கிணறு தேவை கிடையாது. கிணறு இல்லாத இடத்துல ஆண்டவரால் தண்ணி வைக்க முடியும். ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன தெரில, அவர் யாருன்னு தெரில. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அதான் பிரச்சனை. வி ஆர் நாட் அவேர் ஹூஸ் அவர் காட் இஸ். ஆண்டவர் யார் என்பது நம்மளுக்கே அவேர்னஸ் இல்லை. ஸ்பெஷலாக ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம எதை யோசிக்கிறோன்னா, I don't have the resources, I don't have the connection, I don't have the influence, I don't have any family background, I don't have any bank balance. இந்த அம்மா மாதிரி தான், பக்கெட் இல்லை, மக்கு இல்லை, ரோப் இல்லை. ஆண்டவருக்கு இது எதுவுமே தேவையில்லைப்பா. ஸோ நம்ம நிறைய நேரத்தில் நம்மளோட இயலாமையை ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, நம் நண்பர்கள்கிட்ட ஐ டோன்ட் ஹேவ்னு சொல்லும் போது ஆக்சுவலாக என்ன தெரியுமா நடக்குது? when you say I don't have education, you are telling Jesus that he needs your degree to make you successful. ஆமாவா இல்லையா? ரைட்? when you say you don't have money, ஆண்டவர் உங்கள் காசை எதிர்பார்த்தா உனக்கு பிரேக் த்ரோ கொடுக்குறாருன்னு நம்ம சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் ஒரு 10,000 ரூபா வச்சுன்னுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இதனால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. when you say you don't have a platform, God, you are saying, ஆண்டவரே, எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருந்தால் தான் என்னால் முன்னுக்கு வர முடியும் நீங்கள் சொல்கிறீங்க. when you say, ஆண்டவரே, எனக்கு ஒரு அழைப்புன்னு வரும்போது, when you say we don't have an anointing, ஆண்டவரே, மற்றவங்கள மாதிரி எனக்கு பேசுகிற திறமை இல்லை ஆண்டவரே, நானும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன், புதுசாக இல்லை, பேசுகிற திறமை இல்லை ஆண்டவரே, அபிஷேகம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். பட் யூ ஆர் சேயிங் டு காட் தட் he needs you to be qualified. But God does not call the qualified. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் படிப்போ, உங்களுடைய வருமானமோ, உங்களுடைய இருக்கிற மாரல் சப்போர்ட்டோ, பேங்க் பேலன்ஸோ ஆண்டவருக்கு தெரியல. இந்த அம்மா மாதிரி தான், எங்கே உன் பக்கெட்டு அப்படின்னு ஆண்டவர்கிட்டே நம்ம கேட்குறோம். ரைட்? டுடே காட் இஸ் சேயிங், ஸ்டாப் லுக்கிங் அட் யுவர் பக்கெட்ஸ். கயிறு இல்லை, பக்கெட் இல்லைன்னு சொல்கிறத என்ன பண்ண, நிறுத்து. ஐ டோன்ட் ஹாவ் த டூல்ஸ், ஐ டோன்ட் ஹாவ்னு சொல்கிறத நீ நிறுத்து. பிகாஸ் அப்படி சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, our miracle is dependent on the bucket ன்னு நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? our miracle is dependent on our education நினைக்கிறோம். our miracle is dependent on our bank balance நினைக்கிறோம். our miracle is dependent on our influence, our wisdom, our knowledge நினைக்கிறோம். But I am here to tell you that God's miracle does not need your toolbox. உங்களுடைய கருவிகள் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. நம்ம நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம கருவிகளை காமிச்சு ஆண்டவர் லிமிட் பண்ணிடுறோம். என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது ஆண்டவரே, இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. டோன்ட் லிமிட் வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் யுவர் லைஃப். டோன்ட் கிவ் யுவர் டூல் பாக்ஸ், ஆர் ராதர் டோன்ட் கிவ் யுவர், என்ன சொல்கிறது, இந்த இயலாமையை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர் செய்கிறத தடுத்துறாதீங்க. இந்த காலை வேளையில் there is 2 shift happening. நாலு வச்சுக்கோங்க. God came here for transformation. There are 2 types of transformation happening, which is first wall. God is breaking the wall of your mind. உன் மனசுல மைண்ட் செட்ல இருக்கிற மதில்களை ஆண்டவர் உடைக்கிறார். என்ன உடைக்கிறாரு? எனக்கு எல்லா டூல்ஸும் கிடைச்ச பிறகு நான் போய் தண்ணி எடுக்கிறேன்,
எல்லா டூல்ஸ் கிடைச்ச பிறகு நான் போய் வேலை செய்கிறேன், எல்லா டூல்ஸ் கிடைச்ச பிறகு தான் என்னால் இதை செய்ய முடியும். அப்படி சொல்கிறத முதலாவது நிறுத்து. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் தான் அந்த டூலை, நீ என்ன பண்ண, முதல்ல போய் வாசலில் உன் காலில் எடுத்து வை. ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, ஆமாவா இல்லையா? பேதுரு காலை எடுத்து வைக்கிறான், தண்ணியில் நடக்கிறான், ஜாரில் தண்ணி ஊற்றுறாங்க, போகும்போது தாசரசமாகுது. நீ என்ன பண்ணணும், யூ நீட் டு ஸ்டார்ட் ஒபேயிங் ஃபர்ஸ்ட், trusting first, surrendering first, and God will use his tools to make you successful. ஆமென் சொல்லுவோமா? பட் நம்ம என்ன பண்றோம், we've been waiting for the bucket, we've been waiting for the rope, but God is saying, bros, I don't need your bucket, I need your belief. உன் பக்கெட் வேணாம், உன் விசுவாசம் தான் எனக்கு வேணும். But this morning I tell you church, whatever you've stopped quoting in the buckets, இந்த பக்கெட் இருந்தால் போதும், இந்த டூல் இருந்தால் போதும், நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கீங்களோ ஆண்டவர் அதை இன்றைக்கு ஆரம்பிக்க சொல்கிறார் உங்களை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? மேபி இட்ஸ் யுவர் பிஸ்னஸ், மேபி இட்ஸ் யுவர் broken relationship, மேபி வாட் எவர் யூ டாக்கிங் அபவுட், யூ பீன் வெயிட்டிங் ஃபார் அ பக்கெட் டு பி, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு பக்கெட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி, நம்ம மாதிரி பக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா பக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்து, நீ நம்பு, கர்த்தர் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஸ்டாப் ஃபோக்கஸிங் ஆன் யோர் bucket. The first wall that God is bringing down this morning is your wall of unbelief. ஒரு ஆமென் சொல்லலாமா? என் அவ்விசுவாசத்தின் மதில்களை ஆண்டவர் உடைக்கிறார். கொஞ்சம் கரங்களை வைத்தீங்க எல்லாரும், அறிக்கை செய்யுங்க, இன்னைக்கு உங்களுக்கு விடுறதா இல்லை. என் அவ்விசுவாசத்தின் மதில்களை ஆண்டவர் உடைக்கிறார். நம்புங்க, ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், the well may be deep but his grace is deeper. அதாவது கிணறு ஆழமாய் இருக்கலாம், ஆனால் அவரது கிருபை அதனினா ஆழமானது. The second wall that God is trying to break here is a wall of impossibility. இந்த அம்மா அங்கே வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது தான் வேலையே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு, பக்கெட் இல்லை, அப்புறம் ரோப் இல்லை, இப்போ கிணறு ஆழமாக இருக்குது, நீங்கள் எப்படி எடுப்பீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இந்த நெகட்டிவாகவே நிறைய பேர் பேசுவான். அவனை ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுங்க, ரைட்? நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கிறேன் பாங்கன்னா, நிலம் வாங்குமா, அங்கே ஒரு சுடுகாடு இருக்குதுன்னுமா, என்ன பண்ணுங்க, அவனை ஒதுக்கு ஃபஸ்ட்டு, அவன் தேவை கிடையாது. நான் இதை செய்ய போகிறேன்னா உனக்கு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பான். இதை நான் ஒரு விசுவாசத்தில் இதை எடுக்கிறேன்னா, அப்படியா இது சரி வருமா அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த சந்தேகத்தின் விதையும் உன் தலையில் போட்டு போயிடுவான். நம்மளுக்கு தான் அதுக்கு தானே வெயிட் பண்ணுறோம், தலையை திறந்து வச்சுக்கிட்டு. எவனாவது ஏதாவது ஒருத்தன் பேசுவான், அதையே நினச்சிக்கிட்டு ஆண்டவர் சொன்னதையே மறந்து போயிடுவோம். இந்த அம்மா அப்படி தான் பண்ணுச்சு. எதிரில் யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரில, ஆனால் என்ன சொல்லுது, பக்கெட் இல்லை, ரோப் இல்லை, ஆழமாக இருக்குதே, என்ன பண்ணுவீங்க, எப்படி தண்ணி எடுப்பீங்க? ரைட்? There are certain things in our life as well that is very deep, right? என்ன சொல்கிறது, the problem is too deep, my sickness is too deep. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மை ட்ராமா இஸ் டூ டீப், மை அடிக்ஷன் இஸ் டூ டீப், மை ஃபெயிலியர் இஸ் ஸோ டீப். அதனால ஆண்டவரே நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னு தெரியல ஆண்டவர். ஆண்டவர் மேலேயே சந்தேகப்படுவோம். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி மற்றவன் நம்ம வாழ்க்கையில் பேசினாலும் சரி, நிறைய நேரத்தில் நாமளே நம்ம கூட இது போல சாபத்தை பேசிடுறோம். என்ன பண்ணுறோம், நம்ம மீள முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு நாமளே என்ன நினச்சிக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவர் உடைக்கிற இன்னொரு வாள், இந்த பொய்ன்ற மதில உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறார். ஆல் தீஸ் ஆர் லைஸ் ஸ்போக்கன் இன் யோர் ஹெட். இது மாதிரி நான் லைஃப் குரூப்பில் ஒன்று எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக சம்டைம்ஸு இது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோமா, ஷட்டப், வாயை மூடிடு, வாயை திறக்கவே திறக்காது. ஏன்னா வாயினால தான் பாதி பிரச்சனை நம்மளுக்கு. வாய் வெளியே பேசினாலும் பரவாயில்ல, சம்டைம்ஸ் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, உங்கள் பிரச்சனை வரும்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு மோனலாக ஓடும். இது அப்படி செஞ்சுருக்கலாமோ, இது இப்படி செஞ்சுருக்கலாமோ, இவன் அப்படி செஞ்சுட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே, நம்மளே உள்ளுக்குள்ளேயே நிறைய பேசி என்ன பண்ணுவான், இன்னும் காயம், இன்னும் கஷ்டம், இன்னும் வேதனை, இன்னும் இது. அதனால் நீங்கள் வாயை பாதி நேரம் 3 நாளே பாதி பிரச்சனை போயிடும். ரைட்? ஆண்டவரை தான் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, நீ பேசினா நல்லதாக பேசினா பரவாயில்ல, நீ மொத்தமும் பொய்யா பேசிக்கிட்டு திரியிற. ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறான்னு சொல்கிறான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ப மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த மதில்களை ஆண்டவர் உடைக்கிறார். The problem that you're thinking is too deep, God is bringing that to an end in your life this morning, church. Hallelujah.
பிகாஸ் நிறைய நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆழமான பிரச்சனைகளுக்கு நம்ம அநேகரை தேடுறோம். என் நண்பன் உதவுவான், என் ஃப்ரெண்டு உதவுவான், என்னோட உறவினர் உதவுவான். பட் ஐ டெல் யூ, there are only a certain point where human can help you. ஒரு மனுஷன் ஒரு டெப்த் வரைக்கும் தான் போக முடியும், ஒரு டீப் வரைக்கும் தான் போக முடியும். Your friend can go to only a certain extent. In fact, your pastor can go to only a certain extent in your life. There are things that are so deep in your life, only God will be able to access it and heal that from your life. ராமன் சொல்லலாமா? இந்த காலை வேளை அது போல ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை ஏதாவது உங்க வாழ்க்கையில் இருக்குதா? Maybe it's a well of shame. Maybe it is a well of pain. There is so deep that no people can actually access it and give healing to you, over you. But this morning God is saying, God is breaking every wall against it. And he is going to the deep, and his grace is going to cover you. Amen சொல்லுவோமா? Hallelujah. Your depth does not intimidate his grace in your life. அதான் நாம் படித்தோம். அவர் கிருபை என்ன பண்ணுமா? ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறதா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் கூட நான் விளாட்றான், ஏதோ ஒரு குழியில் விழுந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நான் மேலே இருந்துட்டு, நீ என்ன பண்ணு, நீ ரைட் காலை இப்படி வச்சு, நீ ரைட் கையை இப்படி தூக்கி ஜம்ப் பண்ணு, உன்னை யார் குழி பக்கத்தில் போய் விளையாட சொன்னது, இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பேன். என்ன பண்ணுவேன்? As a father, I immediately jump into the pit and rescue my child. That's my first priority. That's exactly what God wants to do in your life as well. Even if in this morning you are in a pit, something so deep, ஒரு பெரிய ஆழத்தில் ஒரு கிணறுல இருக்கிறீங்களா, ஆண்டவர் அவருடைய கிருபை அந்த ஆழத்திலிருந்து உங்களை மீட்கும், உங்களை தாங்கும், உங்களை தப்புவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆழத்தில் போய் இதான் சான்ஸு, யாரும் நம்மளை நோட் பண்ண மாட்டானோ, உள்ளே பூந்து மறைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரணும், ஆண்டவர் வேலை செய்ய கொஞ்சம் அனுமதிக்கணும். ரைட்? The third point for today. All right? It's not about the location, it's about the Lord. அதாவது இது இடத்தை பற்றியதல்ல, இது கர்த்தரை பற்றியது. Which means some of us are waiting for the right place for God to move in your life. ஒரு சரியான தருணத்துக்காக, சரியான இடத்துக்காக, சரியான மனதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவான், ஆண்டவரே இந்த பிரச்சனை தீரட்டும் நான் சபைக்கு வரேன். சில பேர் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் சபையில், அவன் என்ன சொல்லுவான், சபையில் இது நடந்தால் தான் நான் வருவேன். இல்லை பிரதர், நான் ரொம்ப தவறான இதுக்கு போயிட்டேன், அதெல்லாம் நான் அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், பைபிள் ஃபஸ்ட்டு நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வரேன். ஞானஸ்தானம் எடுப்பான் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றேன். நீ கிட்டியும் சேர முடியாது, குட்டியும் சேர முடியாது. ரைட்? நீ ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட வா, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுவார், ஒன்று பண்ணுவார். எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது எப்படி, பக்கெட் ஒரு எக்ஸ்கியூஸோ, ரோப் ஒரு எக்ஸ்கியூஸோ, டீப் டெப்த்து ஒரு எக்ஸ்கியூஸோ, இது இன்னொரு எக்ஸ்கியூஸ் என்ன கொடுக்குறாரு. இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் யோவான் 4:16 படிங்கினேன். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஏன்னா ஆண்டவருக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அவர் எதுக்கு வந்தாரோ அந்த கரெக்டாக அந்த விஷயத்தை டைரக்டாக அட்டாக் சொல்லிட்டார். ரிமெம்பர், he is not trying to frame her, he is trying to free her from what has happened in her past. ரைட்? ஆண்டவர் அவருடைய அந்த கடந்த காலத்திலேருந்து ஒரு விடுதலைக்காக ஆண்டவர் கேட்குறாரு. இந்த அம்மா என்னென்னவோ கேப்பு பால் போட்டு பார்க்குது, எப்படியாவது எஸ்கேப் பண்ணலான்னு நினைக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, படிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இதான் பிரச்சனை. என்ன இது, நீங்கள் வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை. என்ன பிரச்சனை, அவர் கன்ஃபரன்ட் பண்ணிட்டார். அப்பா உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆமாம் ஆண்டவரே எனக்கு உதவும் ஆண்டவரே அப்படி தானே சொல்லுவோம். இந்த அம்மா என்ன பதில் சொல்லுது பாருங்க அதுக்கு. படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். சம்பந்தமே இல்லாமல் இந்த அம்மா திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. எதுக்கு? பிகாஸ் she is not confused about her worship, she is avoiding her worship. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆண்டவர் வந்து கன்ஃபரன்ட் பண்ணுறாரு, அம்மா இது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த அம்மா உடனே என்ன சொல்லுது பாருங்க,
நீங்கள் வந்து எருசலேமில் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து எங்கள் குலம் வந்து இங்கே மவுண்ட் கெர்சேமில் குலம். இது இப்போ இந்த நேரத்தில் இது ரொம்ப அவசியமான கேள்வியாமா? ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில காரியங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில காரியங்களை நம்ம பண்ணுவோம். நோட் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகணும். இப்போ பாஸ்டர் ஏதாவது தம்பி நான் கூட பேசுகிறோன்னா அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஜுரம் வந்துடும். ஆண்டவர் பாஸ்டர் என்னால் சுத்தமாக முடியல பாஸ்டர். ஏதாவது நீ ஜபத்துக்கு வான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி தான் நம்ம பசங்களுக்கு எக்ஸாம் வரும், படிக்கவே மாட்டான், அன்றைக்கி தான் படிக்கிறேன்வா. மீனிங் டு சே we try and avoid worship because we want to cover something which is even more dirtier, even more deeper. You understand what I'm trying to say? எப்படிடா அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அம்மாவுக்கு வர்ஷிப்லலாம் கன்ஃபியூஷன் கிடையாது. இந்த அம்மாவுக்கு என்ன கன்ஃபியூஷனு? she is trying to avoid worship. ஸோ அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ப்ராப்ளம் வந்து லொக்கேஷனில் கிடையாது. ரைட்? there's no problem with location. The problem is with your excuse. Problem is you trying to avoid. நிறைய பேர் நம்மளும் சொல்கிறல, I have no time to pray. நானும் எப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் என்னால் ஜெபம் பண்ண போகல. The problem is that you don't want to have an intimate relationship with the Lord. Simple. ஆண்டவரோட ஒரு நல்ல உறவு இருக்கணும்னு உனக்கு எண்ணம் கிடையாது. இன்னும் சில பேர் சொல்லுவோம், I want to worship after everything settles. The problem is that you have a problem surrendering yourself to the Lord. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது தான் உன் பிரச்சனையே. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அவாய்ட் பண்ணுறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வரேன் பிரதர், நீ கடைசி வரைக்கும் வரமாட்ட பிரதர், ஆண்டவரே வந்துடுவார் பிரதர். ரைட்? அதான் நம்மளோட ப்ராப்ளமே. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் ரைட் லொக்கேஷன், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் சீசன், right place, or whatever excuses and avoids you are giving. Don't do that. The mountain was not our problem. அதாவது அந்த மதில், அந்த மலை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மலை அவங்களுக்கு ஒரு மாஸ்க். ஆண்டவர் பேசுகிறதுக்கு அது ஒரு மாஸ்க், ஒரு திரையை அவங்க என்ன பண்ணிடுறாங்க? போட்டுடுறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, when do we connect most with the Lord? எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஆராதனை ரொம்ப பண்ணுறோம்? ஏதோ ஒரு சுகவீனம், ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்போதோ, இல்லைனா ஏதோ ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்போ, மேரேஜோ, இல்லைனா ஒரு சீசன் ஆஃப் லோன்லினஸோ, அப்போல்லாம் நம்மளுக்கு லொக்கேஷன் அவசியம் இல்லையே. எங்கே வேணாலும் இங்கே போட்டால் இங்கே ரோட்டில் கூட விழுஞ்சோம் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா காரியம் நடக்கும். ஏன் அப்போ மட்டும் லொக்கேஷன் அவசியம் இல்லை? மற்ற நேரத்தில் லொக்கேஷன் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் பிளேஸு, ரைட் சீசனு. ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு அவாய்ட். God this morning says, does not matter where the location is, does not matter where the season is. It is your duty, it is your responsibility to completely surrender yourself in worship. முழுவதமா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க மதில்களை உடைக்கிறவரா இருக்கிறார் இந்த காலை வேளை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? My fourth point for today. Your past doesn't disqualify you, it qualifies you for grace. அதாவது உங்கள் கடந்த காலம் உங்களை தகுதிகளுக்கு செய்வதில்லை, மாறாக அது கிருபை பெற உங்களுக்கு தகுதிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லலாமா? Your past is not a wall unless you start living beside it. புரியுதா உங்களுக்கு? உங்கள் மதில்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுடைய பிற்கால கடந்த காலத்தில் இருக்கிற மதில்களை நம்ம முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம். ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நினைக்கிறோம். அந்த மதில்கள் நம்மளை ஒரு ப்ரொடெக்ஷனு அப்படின்னு நினைக்கிறோம். யாரும் என்னை பார்க்க முடியாது, நான் மறைஞ்சிட்டேன், என்னோட பாஸ்ட் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஒரு வால், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நாள் அது நீங்கள் ப்ரொடெக்ஷனாக யூஸ் பண்ணுறீங்களோ அதே ப்ரொடெக்ஷனு உங்களுக்கு பிரிசனாக மாறிடும். த சேம் ப்ரொடெக்ஷன் வில் டர்ன் இன்டு அ பிரிசன். சிறையாக மாறிடும். ஓகே? இந்த பாஸ்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. இட் வில் ஷோ அப் அட் த ரைட் ஆர் த வொர்ஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப். ஏதாவது ஒரு வொர்ஸ்ட் பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் உடனே நம்ம பாஸ்ட் ஞாபகம் வரும். ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஒரு நாள் நம்ம இப்படி செய்ய முடியாது. 3 things ஹேப்பனுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். என்ன நடக்குது பாத்துங்க? யுவர் பாஸ்ட் பிகம்ஸ் அ பிரிசன். உன்னுடைய கடந்த காலம் எப்போ சிறையாக மாறுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு when you see your past as an excuse. என்ன அர்த்தம்? போன காலத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் வாழ்க்கையில், நம்ம என்ன சொல்கிறோம்? ஐ எம் நாட் கேப்பபிள், ஐ எம் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸ்கியூஸை கொடுக்குறோம். யுவர் பாஸ்ட் பிகம்ஸ் அன் எக்ஸ்கியூஸ்.
இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, your past becomes your identity. அதாவது என்ன? I am addicted, I am rejected, I am unworthy, I am divorced, or whatever, I am separated, and that becomes your identity. When you allow these things to become your identity, then you are standing behind this protection, wall protection, which is turned into a prison in your life. அது என்ன மாறிடுச்சு? உங்களுக்கு சிறையா மாறிடுச்சு. மூணாவது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, when you use your past as a prediction, அதாவது உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு உன் கடந்த காலத்தை நீ பயன்படுத்துற. என்ன அர்த்தம்? என் பின்காலம் என் கடந்த காலத்தில் இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதனால எனக்கு இப்போவும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரைட், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது பிரதர், இந்த டிசீஸ் ஒன்று இருக்குது, அதனால எனக்கும் அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர் சொல்ல, நாமளே சொல்லிக்கிறோம். அதை you predict your future based on your past. And if you've done these three things, if you past is an excuse, past is an identity, past is a prediction, then it has become a prison wall. This morning I tell you, dear children of God, God has come into your life to break these prison walls in your life. No matter what past or bad past or a deep or dirty past you have, God is bringing you out of the shame. God is bringing you out of this pain. God is bringing you and breaking down the walls that is keeping you as a prisoner in your life. Hallelujah. ஒரு காயங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? எதெல்லாம் உங்களை சிறை இருப்புக்கு உண்டாகுதோ, சிறைப்படுத்துதோ, ஆண்டவர் இன்றைக்கு அதை உடைக்கிறார். Hallelujah. Amen. அந்த அம்மா வாழ்க்கையில் அதான் செய்தார். அவங்க ஹிஸ்ட்ரியை உடைச்சார், அவன் ஊண்டை உடைச்சார், காயத்தை உடைச்சார், அவள் ஷேமை உடைச்சார். ரைட், ஃபைனலாக போவோம். பாயிண்ட் நம்பர் 5. ஜீசஸ் வில் டர்ன் யுவர் எக்ஸ்கியூஸ் இன்டு யுவர் எவிடன்ஸ். கர்த்தர் உங்கள் சாக்குகளை சாட்சியாக மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டினா ஆண்டவர் தட்டுங்க. வாட் எவர் எக்ஸ்கியூசஸ் தட் யூ ஆர் கிவிங், okay, your excuses are going to become evidence. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கலாம் அந்த அம்மா மாதிரி எனக்கு 5 புருஷன் இருந்தால் யாரும் என் கூட பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா 12 மணிக்கு வரும் தண்ணி எடுக்கிறது, மத்தியானம். பைபிளில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் 6th hour, because that's where no one is here. யாரும் கிணத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா போனால் அசிங்கப்படுத்துவாங்க, தப்பாக பேசுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அதனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 12 மணிக்கு வராங்க. எல்லாருக்கிட்டையும் எஸ்கேப் பண்ணலான்னு நினச்சிட்டு முக்கியமான ஆளுகிட்ட மாட்டினா இந்த அம்மா. ரைட், அதுபோல் தான் நாம் கடனை வாங்கிட்டு 4 தெரு சுற்றி வருவான். சில பேர் கடன்காரன் வீட்டிலே வாங்கணுமா. ரைட், ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப கிளவராக நான் பண்ணிட்டு நான் 12 மணிக்கு போய் தண்ணி எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் உட்காந்துங்க மாட்டிங்கனியாம்மா. ரைட், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் தெரிஞ்சு தான் வராரு. வந்து அந்த அம்மா கொடுக்குற ஒவ்வொரு, நீ பாருங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக அந்த அம்மா எக்ஸ்கியூஸ் தான் கொடுக்கும். பக்கெட் இல்லை, தண்ணி இல்லை, விட்டா கொண்டால கிணறு இல்லைன்ற அந்த அம்மா என்ன சொல், எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த எக்ஸ்கியூஸையே எவிடன்ஸாக மாற்றுறாரு. அவர் பாஸ்ட்டையே எவிடன்ஸாக மாற்றுறாரு. அந்த பாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றுறாரு ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் அதான் சொல்ல, நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்கியூஸாக கொடுக்குறீங்க. ஏன்னா திஸ் எக்ஸ்கியூசஸ் டஸ் நாட் கம் அவுட் ஆஃப் லேசினஸ். சம்டைம்ஸ் தீஸ் எக்ஸ்கியூசஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட் வூண்ட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட். அதனால் என்ன பண்ணுறான், அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பிரதர் அப்படின்னு நினைக்கிறான். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பண்ணாத, ஆண்டவர் அதேவே உனக்கு சாட்சியாய் மாற்றுகிறார். என்ன நடக்குது பாருங்க, 39 வசனத்தில் படிங்களேன். 28 29 படிச்சுட்டு 30 படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். பாருங்க, அந்த அம்மாவுக்கு அப்பதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அவங்க கொண்டு வந்த ஜாடி, அதாவது அந்த ஜாடி எதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னா அவங்க பாஸ்ட், அவங்க ஊண்டு, அவங்க காயம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஆண்டவர் குணமாக்குனது படி அந்த இடத்துல விட்டுட்டு போகுது அந்த அம்மா. நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி பேக்கில் வச்சுக்குவோம். பிரதர் ரொம்ப நாளாக என் கூட இருக்கு பிரதர், அது இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி இருக்கு. ரைட், நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி பேக்கில் வச்சுப்போம். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போகுது. God is giving her a complete healing and transformation from everything.
And what happens? Verse number 39 படிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சொல்லுங்களேன். அந்த அம்மா சொல் பேச்சை கேட்டு சமாரியா தேசமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. எந்த தேசம் அந்த அம்மா ஒதுக்குச்சோ, எந்த தேசம் அந்த அம்மாவை ஏளனமா பார்த்துச்சோ, எந்த தேசம் அவங்களை அசிங்கப்படுத்துச்சோ, அந்த அம்மாவை குறித்து ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையிலும் அதுதான் செய்கிறார் ஆண்டவர். எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டீங்களோ, எந்த சுவருக்கு பின்னாடி நீங்க மறைந்து கொண்டு இருக்கிறீங்களோ, இடிந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த சுவரை ஆண்டவர் உடைத்து உங்கள் மூலமாய் நீங்கள் அநேகருக்கு சாட்சியா இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார்.